ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் குரு வாழ்க குருவே துணை ஓம் குருவே சரணம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். யாருக்கு மறு திருமணம் யோகத்தை கொடுக்கும், அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் முதல் திருமணம் ஏதாவது விதத்தில் பிரச்சனையாகி அது அடுத்த திருமணத்துக்கு, அதாவது மறு திருமணத்தை நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் 4 அல்லது 11 இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசாபூதி நடந்தால் சிறப்பாக இருக்கும். அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் 4 சுபகிரகம் இருந்து திசையோ அல்லது புத்தியோ நடத்தணும். அப்போ தான் திருமண வாழ்க்கை, மறு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது 4ஆம் இடத்துல குரு, புதன், சுக்கிரன், பலபிரச்சந்திரன் இது போன்ற சுபகிரகங்கள் இருந்து அவனோட திசையோ புத்தியோ நடந்து மறு திருமணம் பண்ணிங்கன்னா அந்த வாழ்க்கை கொஞ்சம் கூட கசக்காமல் லைஃப் ரொம்ப அற்புதமாக இனிமையான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர முடியும். இந்த 4, 11 இந்த மாதிரி சுபகிரகம் இருக்கணும். ஒன்றா 4 இருக்கலாம் அல்லது 11 இருக்கலாம். இப்படி இருந்தால் மறு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவே லக்னத்திற்கு 4 அல்லது 11 அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது இது போன்ற அசுப கிரகங்கள் இருந்து அவனோட தசாபுத்தி நடத்தக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் திருமணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது சிறப்பே இல்லை. அப்போ பொதுவாகவே இந்த 4 அல்லது 11 அசுப கிரகத்துடைய தசாபுத்தி இருந்து திருமணம் நடத்தி, அதாவது மறு திருமணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த திருமணம் திரும்ப கசக்கும், அது ஃபெயிலர் ஆகும், அது பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்கேஸ் 4 இப்போ செவ்வாய் அசுப கிரகம் இருக்குது, கூட குருவே இருக்கிறாரு, இப்போ செவ்வாயுடைய திசையை அல்லது புத்தி நடத்துகிறாருன்னா திருமணம் பண்ணல, பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அசுபகிரகத்தோட குருங்கிற கிரகம் சுபகிரகம் இருக்குது. அப்போ ++ அதாவது 50 + 50- கலந்து நடக்கும். அப்போ 50% வாழ்க்கையில் மறு திருமணத்தையும் ஒரு இனிப்பு சம விஷயங்களையும் கொடுக்கும். அதே ஒரு 50% பார்த்திங்கன்னா கசப்பு கலந்த ஒரு சம்பவத்தையும் மறு திருமண வாழ்க்கையில் கொடுத்துரும். இது மாதிரி 2 கிரகங்களும் இப்படியும் பிரித்து எடுக்க தெரியணும். அது போக பார்த்திங்கன்னா இந்த 4 அசுபகிரகங்கள் மட்டும் இருந்து குரு பார்க்குது அப்படின்னா ஒரு 25% கசப்பு குறையும், அவ்வளோதான். அதிகபட்சம் 25 to 30 எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே பெரிய கசப்பு என்பது குறையாது. அப்போ மறு திருமண வாழ்க்கை யாருக்கு சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 அல்லது 11ஆம் பாவகத்தில் சுபகிரகம் இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த சுபகிரக தசாபுத்தி நடப்பில் இருந்தால் தான் அது திருமணத்தை நடக்கும். அப்படி திருமணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய திருமணம் அந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. மேற்கொண்டு ஜோதிடம் பார்க்க ஆன்லைனில் ஜோதிடம் படிக்க தொடர்புகளை 9786195143. ஓம்.